உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க என்ன காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணி டோர்னமெண்ட்ல விளையாட விடாம பண்ணிருவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதை மாத்திட்டீங்க. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை தோக்கடிக்கிற தகுதி தோல்விக்கு இருக்கும்போது அந்த தோல்வியவே தோக்கடிக்கிற தகுதி உனக்கு இருக்காதா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, துவண்டு போயிடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடி போயிடுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு அன்பரசி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையை வர விட்டுருவேனா, இல்ல வந்தாதான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என்னால நீதான் என் குட்டிமான்னு சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குமா. அதே நேரத்துல உனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுல்ல? அப்பா, எனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன காப்பாத்துறதும் எனக்கு வர பிரச்சனையை தடுக்கிறதும், அதுக்காக நீங்க படுற பாடையும் பார்க்கும்போது இப்போ நான் உண்மை தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாம இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு பிடிச்சுதான்ப்பா இருக்கு. உலகத்துல 20 வருஷமா எந்த பொண்ணு அப்பா யாருன்னு தெரியாத கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பா? நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் சொல்ல முடியாம வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீங்க என் மேல காட்டுற பாசத்தை நான் உங்களுக்கே தெரியாம இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க தான் என் அப்பான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் கத்தி சொல்லணும். கண்டிப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது புரிய வச்சு இந்த உண்மையை சீக்கிரம் சொல்ல வைப்பேன். இப்ப யாருடி? அந்த வக்கீல் தான் கூப்பிடுறாரு. இந்த ஆளு என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. பேசு. ஐயோ, சொல்லுங்க சார். மேடம், சாரோட போனை ரிங் போகுது, ஆனா பிக்கப் பண்ண மாட்டாரு. நேத்து அவங்கள பார்க்கணும்னு மேடத்தையும் அவரையும் வர சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வரேன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. அப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. இப்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை அவருக்கு தான் மேடம். ஆனா உங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆ, எனக்கு சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன சார்? மேடம், ஏற்கனவே உங்க ஒட்டுமொத்த சொத்தும் உங்க பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாற இருந்ததுல, அதை சார் தடுத்து 30 நாள் கால அவகாசம் கேட்டிருந்தார்ல, அந்த டைம் முடிய போகுது. அது சம்பந்தமா தான் நேத்து அதை பேசுறதுக்காக அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருந்தேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.